பியூட்டி ஏஞ்சல் ப்ராடக்ட்ஸில் இன்றைக்கி வீட்டுக்கு இன்டோர் பிளான்ட்ஸ் வாங்கினேன். மெயினாக இன்டோர் பிளான்ட்ஸுக்கு பார்த்து தண்ணி ஊற்றணும் அப்படின்ட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணதில் கயரி அப்படின்றதுல செல்ஃப் வாட்டரிங் பாட் இருந்தது. சரி, செல்ஃப் வாட்டரிங் பாட்டு குட்டியாக தான் இருந்தது. ஸோ அதனால் பெருசு இருக்குமா அப்படின்னு சர்ச் பண்ணதில் கோயம்புத்தூர் முருகர் கோயிலுக்கு போகிற வழியில் மருதமலை போக தேவையில்ல, மருதமலை போகிற வழியிலேயே யூடியூப்பில் தான் பார்த்தேன். சூப்பராக இருந்தது. 300 ருப்பீஸ்க்கு செல்ஃப் வாட்டரிங் பாட்டு. ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த செல்ஃப் வாட்டரிங் பாட்டில் ஒரு 1 மந்த் வரைக்கும் கூட அதில் தண்ணி ஃபுல்லாக பிடிக்குது. ஒரு 1 லிட்டருக்கு மேலேயே பிடிக்குது. ஸோ 1 மந்த்துக்கு நம்ம தண்ணி மாற்றினா போதும். தண்ணி க்ளோஸ்டாக இருக்கிறதுனால கொசு தொல்லையும் இல்லை. நீட்டாக இருக்க மாதிரி இருந்தது. சி டைப் இதுவும் வாங்கினேன். பெருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு அமேசானை விட மீஷோவில் வந்து ஒரு 130 ருப்பீஸ் கம்மியாக இருக்குது. நீங்கள் ஃபோட்டோ எடுத்து போட்டாலே வந்துடும். சி டைப்பு வீலோடு வருது. ஸோ நமக்கு இன்டோர் பிளான்ட்ஸ் வைக்க ரொம்ப ஆப்டாக இருக்குது. சூப்பராகவும் இருக்குது. பெருக்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம அப்படியே மூவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் சன்லைட் கொஞ்சம் தள்ளி வருதுன்னா கூட நம்ம தள்ளி கூட வைக்க முடியுது. அந்த மருதமலை அடிவாரத்தில் இருக்க கடையில் போகிற வழியில், மருதமலை தூரம் போக தேவையில்ல, கோயம்புத்தூர் டு மருதமலை ரோட்டில் இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணால் கூட வரும். சூப்பராக இருக்குது அந்த செல்ஃப் வாட்டரிங் பாட்டு. மெயினாக நம்ம வந்து கரெக்டாக தண்ணி ஊற்றமா அப்படின்ற மாதிரி டவுட் இருக்கிறதுனால இதில் போடுறது ரொம்ப ஈஸி. நமக்கு நம்ம பார்த்து தண்ணி ஊற்றணுன்னா அவசியம் இல்லை. நல்லா இருந்தது. சி டைப் வந்து ரொம்ப ஈஸி. நல்லா இருந்ததுனால நான் பால்கனிக்கும் ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் இன்டோர் பிளான்ட்ஸில் வந்து அரிக்கா பாம், ஜேடு பிளான்ட் என்ட்ரன்ஸில் வீட்டுக்கு நுழையும் போது ஜேடு வச்சா ரொம்ப நல்லதுன்னாங்க. ஸோ ஜேடும் துளசியும் வச்சேன். அப்புறம் ரப்பர் பிளான்ட்டும் மீஷோவில் தான் வாங்கினேன். மீஷோவில் 130 ருப்பீஸ்க்கு லைவ் பிளான்ட் சூப்பராக இருந்தது. ரப்பர் பிளான்ட், ஜிசி பிளான்ட் எல்லாமே ஆன்லைனில் தான் வாங்கினேன். மீஷோவில் சூப்பராக இருந்தது. ஸ்னேக் பிளான்ட் மட்டும் நம்ம லோக்கல்லையே இருந்ததுனால எடுத்துகிட்டு வந்து அப்படியே வச்சுக்கணும். இண்டோரில் செல்ஃப் வாட்டரிங் ஃபுல்லாக தண்ணி பிடிக்குது. ஸோ நம்ம வந்து டேக் கேர் பண்ணணும். இல்லை, ஸ்னேக் பிளான்ட்டுக்கு நம்ம கல் போட முடியாது. ஏன்னா பக்கத்துலேயே பேபி பிளான்ட் வரதுனால நம்மளால். ஸோ நான் டிஷ்யூ பேப்பர் மாதிரி போட்டு வச்சுக்கணும். நம்ம ஸ்டோன்ஸ் போடலாம். பட் ஆனால் பேபி பிளான்ட் வருது பக்கத்துலேயே, உடனே வருது ஸ்னேக் பிளான்ட். ஸோ அதனால நம்ம ஸ்டோன்ஸ் போடாமல் டிஷ்யூ பேப்பர் போட்டாச்சு. மணி பிளான்ட் வாட்டரில் வந்து கொசு வந்துடும் அப்படின்ற இதுக்காக நம்ம யூடியூப்பில் சர்ச் பண்ணதில் ஜஸ்ட்டு நம்ம ஷாம்பு வந்து 1 ட்ராப்பு அல்லது நம்ம டிஷ்வாஷரோ இல்லை கம்ஃபர்ட்டோ ஒரே ஒரு ட்ராப் போட்டுட்டோம்னா அது வந்து அந்த தண்ணியில் கொசு வரதில்லை. கொசு மட்டும் எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கு. ஆனால் ஒன்லி 1 ட்ராப்பு, ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூனு ஷாம்பூ இல்லைன்னா நம்ம விம் லிக்விடோ இல்லை அப்படின்னா நம்ம டிஷ்வாஷர் இருக்குல்ல, வாஷிங் மிஷின்து, அதுவும் போட்டுட்டா கொசு தொல்லை இல்லை. மணி பிளான்ட் நான் பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து 4 டைப் ஆஃப் பிளான்டர்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். பட் ஆனால் அதே கம்பெனி இது சிவன் வந்ததுனால அப்படியே வச்சுக்கிட்டேன். ஸோ நான் திரும்ப ரிட்டன் அனுப்பலை. சூப்பராக இருந்தது. ஸோ அதனால் ஆக்சுவலாக நான் பிளான்டர் தான் போட்டேன். பட் ஆனால் சிவன் வந்ததுனால வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த விளக்கு அணையாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக வாங்கினேன். மீஷோவில் 238 ருப்பீஸ்க்கு வாங்கினேன். சூப்பராக இருக்குது. அப்புறம் இந்த த்ரெட்டு வச்ச ஹேங்கிங் வாங்கினேன். ஒன்லி 99 ருப்பீஸ். சூப்பராக இருக்குது. 99 ருப்பீஸ்க்கு சூப்பராக இருக்குது. வாஷபிள், நல்லாயிருக்கு. வுட்டு
என்ட்ரன்ஸில் ஜேடு பிளான்ட் வைக்கணுன்றதுக்காக ஜேடு பிளான்ட் வச்சேன். கயரி செல்ஃப் வாட்டரிங் பாட் வந்து நமக்கு 10 பாட்ஸ், ஒரு பாட் 80 ருபீஸ் வருது மீஷோ அமேசானில் 800 ருபீஸ், அமேசானில் வந்து 800 ருபீஸ் 10 பாட்ஸ் செல்ஃப் வாட்டரிங் பாட் வருது. நல்லாயிருக்கு. இந்த மணி பிளான்ட்டுக்கு இந்த வாட்டரில் வந்து நீங்கள் 1 ட்ராப் ஷாம்புவோ இதுவோ